சஞ்சார பத்ததி பகவான் நடந்து வரக்கூடிய காட்சி. அதுல 31வது ஸ்லோகம் பத்ததியில் மொத்தமா 291வது பாசுரம் ஸ்லோகம். ரங்கேஸ்வரேண சஹலாஸ்ய விசேஷ பாஜோ லீலோ चितेषु तव रत्नशिलातलेषु मध्ये स्थितानि कदिचिन्मणिपादरक्षे सभ्यान् विशेषमनुयोक्तमिति प्रतीमः मणिपादरक्षे மணிகள் பொருந்திய பாதுகையே பிரதிமஹா நான் நினைக்கிறேன். என்னன்னு கதிச்சித்து சில பேரு சிலது ஸ்திதானி அங்கங்க மண்டகப்படி சார்த்துறதுன்னு அர்த்தம். இப்ப பெருமாள் அர்ச்சாவதாரத்துல உற்சவ திருமேனியோட வரும்போது மண்டகப்படி கண்டருள்வர். மண்டகப்படினா அங்க உத்தர வாசலா என்ன எல்லாம் கொடுத்துற அந்த மாங்காய் தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு மெதுவா போவார். கிடுகிடுன்னு போயிட மாட்டார். உத்தர வாசல் அவாட்லாம் முறைன்னு இருக்கும். சில பிராச்சீன ஸ்தலங்கள்ல போனேன்னா இங்காத்துல பெருமாள் நிற்பார், தங்குவார், முறை அதெல்லாம் உண்டு. ஸ்ரீரங்கத்துலாம் போனேன்னா 265 நாள் இல்லையா வருஷத்துல 365 நாள் 370 உற்சவம். அதனால நித்தியப்படி எங்கேயாவது பெருமாள் மண்டகப்படி கண்டருவார். இந்த ஜியர் புறம் போனோம், அங்க போனோம், இங்க போனோம், மெதுவா நடந்து வருவார். ஸ்திதானி நடந்துட்டு ரத்னசிலா தலேஷு ரத்னசிலா அங்கங்க ரத்னங்கள் பதிச்சிருக்குமா. நீங்க இந்த ரத்னம்னு வரும்போது முக்கியமான வார்த்தைகள்லாம் சொல்லணும். நீங்க நரகாசுர வதம் எடுத்துட்டேன்னா பெருமாள் ரத்னங்களை மீட்டெடுப்பதற்காக தான் இதெல்லாம் மேற்கொண்டார். ஏன்னா இவளோட அதிதி தேவியோட ரத்னம் பதிர்ந்த தோடு தொலைஞ்சு கொடுத்து, அப்புறம் மணிபர்வதத்தின் சிகரம் தொலைஞ்சு போயிடுத்து. அதெல்லாம் மீட்டெடுப்பதற்காக தான் பகவான் ரத்னத்தை வைத்து செய்தார். ரத்னங்கள் பதிந்திருக்குமாம். இது இன்னொரு காட்சி. அதே சமயத்துல இப்ப இதுல ஸ்ரீலங்கால நீங்க ஹிஸ்டரி படி பார்த்தீங்கன்னா ரத்னபுரான்னு ஒரு இடம். ஏன்னா அங்க சஃபயர்லாம் ரொம்ப எடுப்பா. அமித்திஸ் சஃபயர்லாம் மைனிங் நடுங்க ஸ்ரீலங்கால நடக்கும். ரத்னபுரான்னு ஒரு இடம் தம்பூலாக்கு மேல அனுராதபுரா பக்கத்துல இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரத்னங்கள். அந்த ரத்னங்கள் பதிந்த ரத்னசிலா தலேஷு லீலோசிதேஷு, அதாவது பெருமாள் ரிலாக்ஸ் பண்ணணும்னு இருக்காராம். எப்பவுமே கிருஷ்ணர் அப்படிலாம் அப்படியே ரிலாக்ஸ்டா இருப்பார், ரொம்ப அலட்டிக்கவே மாட்டார் அவர். அதனால மத்தியே அதன் மத்தியில் லாஸ்ய விசேஷ பாஜகா, லாஸ்ய விசேஷம். லாஸ்ய விசேஷம்னா நாட்டியம் ஆடுவது. இதையெல்லாம் தரித்து அங்கங்க நின்று ஒய்யாரமா ஆடின்னு அர்த்தம். அதனால ಉಯ್ಯಾಲೆ அப்படி ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಉಯ್ಯಾಲೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ஊஞ்சல். உய்யாலே காவலுனா வையாலி காவலுங்கிறோம். கர்நாடக மாநிலத்துல இந்த வளையல் இருக்கு இல்லையா, ವಳೆಯಲುடைய ಪೇಟೆ ಬಳೆಗಳು ಇರೋ ಪೇಟೆನೆ ಬಳೆಪೇಟು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ರಾಜಧಾನಿ ಆಗಿರೋ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಬೆಂದೇಗಾಡು ಊರು ಅಂತ ಹೇಳುತ್ತೀವಿ. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮೆಜೆಸ್ಟಿಕ್ ಹತ್ರ ಇರೋದು ಉಪನಗರಿ. ಬಳೆಗಳು ಇರೋ ಪೇಟೆ ಬಳೆಪೇಟು. உய்யாலே காவலு வையாலி காவல் அப்படின்னு எடுத்து இதெல்லாம் பிராச்சீன பெயர்கள் எப்படி வந்ததுங்கிறது ரொம்ப அழகா இருக்கும். ஒண்ணுமே இல்ல, பழைய இருக்கு இல்லையா, அதையே நீங்க ஒரு பட்சணமா பண்ணீங்கன்னா கோடு பலே சொல்றோம் இல்லையா, அதுதான் கோடு பலே. அதெல்லாம் வளையலா இருக்கும். வளையலா பண்ணணும், எப்படி வருதோ. மத்தியே லாஸ்ய விசேஷ பாஜகா, பெருமாள் உய்யாயிரமா ஆடி அசைஞ்சு வராராம். ரங்கேஸ்வரேன சஹ, அந்த பாதுகையோடு ரங்கநாதர் வரார். இதெல்லாம் பெருமை. இவ்வளவுலாம் பாதுகை இல்லாம வந்துட்டா இவ்வளவு அழகு இருக்காது. பாதுகையோடு வர ரங்கநாதர். அனுயோக்தும் இதி, அதனால நான் இதை சில கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன், இதை பத்தி நான் விசாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். சப்யா விசேஷம். நல்ல சபையின் நடுவில் நிறைய ஞானிகள் எல்லாம் சூழ்ந்திருக்கானாம். திருக்கண்டபுரத்தை பத்தி ஆழ்வார் பாடினார். குலசேகர ஆழ்வார், கற்றவர்கள் தாம் வாழும் கண்ணபுரத்தின் கருமணியே. திருக்கண்டபுரம்னு இன்னைக்கு போறேன்னா ஒரு சின்ன கிராமம் தான். நீங்க திருவாரூர் போற வழியில ஒரு சின்ன கிராமம் திருக்கண்டபுரம். நீலமேக பெருமாள் சௌரிராஜன் பேரு. சின்ன கிராமம், 4 தெரு இருக்கும். ஆனா அந்த காலத்துல ஞானிகள் நீங்களே கொஞ்சம் பார்த்தேன்னா, நீங்க ஒருத்தர் இருக்கப்பாளுடைய தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, யாராவது ஒருத்தர் கிராமத்தை தான் இருந்திருப்பா. எல்லாரும் அப்படியே நம்ம we were not from Sadashiv Nagar or probably we are not from the ஆரேபுரம் types. ஒரு காலகட்டத்துல கிராமத்துலதான் இருந்தோம் அப்படின்னு உபநகரிலே நகரிக்கு அப்புறம் விதேசத்துக்கு போய் இப்படிதான் மாறி இருக்கும். அப்பெல்லாம் ஞானிகள், இப்பெல்லாம் நீங்க தேடி பிடிச்சேன்னா அந்த கிராமத்துல டெமோகிராஃபியா மாறி எடுத்தோம். ஆனா அந்த காலத்துல கற்றவர்கள் தாம் வாழும் கண்ணபுரத்தின் கருமணியினர் குலசேகர ஆழ்வார். படிச்சவாழ்லாம் ரொம்ப வாழ்வாளாம். படிச்சவான எப்படி சொல்றேன்?
எல்லாரும் வெளியில இப்ப நிறைய பேர் போட்டுவா எம்ஏ கம்மா எம்எல் கம்மா பிபிஎல் எல்லாம் வாசனை போட்டுவா பேரெல்லாம். இந்த கல்யாண இன்விடேஷன்ல நீங்க கிராமத்துல இன்விடேஷன்ல பார்த்தேன்னா அவர் பிஏ படிச்சுட்டு இருக்காருங்கிறத கூட மேல ஒரு கோடை போட்டுருவா. இன்னும் படிச்சு கூட முடிச்சிருக்க மாட்டார், அதெல்லாம் போட்டுருவா. வரவானுடைய குவாலிபிகேஷன் தான் போடுவா. இப்ப நமக்கு அதெல்லாம் வெக்கமா இருக்கு இல்லையா? இன்ஜினியரிங் எல்லாம் போட்டா எல்லாரும் இன்ஜினியர் படிச்சிருக்காடான்னு கேட்டுடுறாங்க. அதனால அது வேற ஒரு துக்கமா இருக்கு. ஏன் சார் இவர் இன்ஜினியர் படிச்சிருக்காரு அப்படின்னு அது போட்டுக்கிறதும் நமக்கு வெக்கமா இருக்கு. அதனால இப்ப நம்ம அதெல்லாம் போட்டுக்கிறதே இல்லை. ஆனா அந்த காலத்துல ஆழ்வார் சொல்ல கற்றவர்கள் தாம் வாழும் கண்ணபுரத்தின் கருமணியில வீடு வாசல்லாம் போய் சென்சஸ் எடுத்தார். நீ என்ன படிச்சிருக்கேன் அப்படி இல்லையா? பெரியவாசன் பிள்ளை வியாக்கியானம் பண்ணார். கற்றவர்கள் தாம் வாழும் கண்ணபுரத்தின் கருமணியின திண்ணை பேச்சுமிலே வேதாந்தபரமாக இருக்கும். அவர் ஆத்துல பருப்பு உருண்டை குழம்பு சாப்பிட்டு வெளில வந்திருப்பார். அவர் அப்பா குழம்பு சாப்பிட்டு வெளில வந்திருப்பார். வெளில 2 பேரும் என்ன சாப்பிட்டு வெத்தலை போட்டுருப்பாரு. காலத்தால வெத்தலை பார்த்த கிருஷ்ணனுக்கு வெத்தலை வச்சிருக்கா. காலத்தால அவர் நல்லா உட்காந்து சாப்பிட்டோம் சுவாமி, வெத்தலை உட்காந்து சாப்பிட்டோம். நீங்க உடனே இட் இஸ் நாட் குட் ஃபார் த த்ரோட். அவருக்கு என்ன சுவாமி, அவருக்கு நமக்கு தான் இட் இஸ் நாட் குட் ஃபார் த த்ரோட். அவருக்கு என்ன போச்சு? அதனால அவர் எப்படி வேணாலும் வாரணாசி பீடாவும் சாப்பிடுவார், எந்த கும்போணம் வெத்தலையும் சாப்பிடுவார். அவருக்கு என்ன போச்சு? அதனால நல்லா ஒரு வெத்தையிலாம் சாப்பிட்டு எல்லாரும் திருக்கண்ணபுரத்தை சாப்பிட்டு உண்ணும் சோறும் பருகும் நீர் தின்னும் வெற்றியும் எல்லாம் சாப்பிட்டு வாசல்ல திண்ணையில உட்காந்து மனமனன்னு பேசணும். என்ன பேசணும்? இன்னைக்கு எவ்வளவு சீட்டு ஜெயிச்சா இல்லையா? அவ என்ன பண்ணுவாளாம்? திண்ணை பேச்சு. இந்த மாமா இருப்பார், அது எதிராத்து மாமா இருப்பார். சௌக்கியமா கேட்பார். இந்த ஜீவாத்மாக்கு சேஷத்துவமா பாரதந்திரியமா நீங்க என்ன நினைக்கிறேன்? என்ன திண்ணை பேச்சு இதெல்லாம் போட்டுண்டே இவர் ஜீவாத்மாவுக்கு என்ன ஸ்வரூபங்கிறது இவர் பேசுவார். அந்த அளவுக்கு ஞானிகளாம். திண்ணை பேச்சு கூட சாதாரணமா உங்க ஆத்துல என்ன பண்ணேன், பருப்புருண்ட குழம்பா, யோகாம்பாள் ரெசிபியா, ஹெப்பார்ஸ் கிச்சனான்னு கேட்க மாட்டாளாம். அப்போ கூட ஜீவாத்மாவின் ஸ்வரூபத்தை தான் பேசுவாளாம். அப்படின்னா we were such a knowledgeable country. See, when education at various levels starts creeping within us, our subject of conversation will rise. இப்போ ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க ஜீவாத்மா பத்தி எல்லாம் பேசுற will be either you'll be termed a retarded person or it will be overhead transmission. இல்லையா? OHT. ஒண்ணுமே பெரிய என்ன சுவாமி ஜீவாத்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கா? அந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம பரமா அத்தியாத்ம விஷயம்ங்கிறது அந்த லெவல்ல இருக்கு. பட் ரைட்ஃபுல்லி a family that has an intellectual discussion will cross all real estate issues. இந்த குடும்பத்துல இந்த சண்டை கிண்ட காசு மாலை உனக்கு 4 சவரன் வந்துதா, எனக்கு 3 சவரன் வந்துதா, பணத்திலேருந்து விலையில கட் பண்ணி எடுத்துக்கலாமா, இந்த எண்ணம் எல்லாம் வரவே வராது. ஏன்னா நம்ம ஞானம்ங்கிறது அந்த அளவுக்கு போயிடும். இட் வில் கோ டு தட் லெவல் வேர் ஐயோ வந்தா வரட்டும் வராட்டா போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அந்த அளவுக்கு நம்ம ஞானத்தை வளர்த்துக்கணும். we should always keep reading. நிறைய விஷயம், சின்ன சின்ன விஷயம் நோட்டீஸ் பண்ணணும். நம்மள சுத்தி இருக்க நடக்கக்கூடிய விஷயங்கள், இதை நம்ம எப்படி ராமாயணத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம ராமாயணம் இஸ் நாட் a 2-hour discussion. ராமாயணத்தை நீங்க பாக்குறத குடும்பத்துல பல பேர் நமக்கு ஷூர்பனகாவா தெரியுவா, பல பேர் ராவணனா தெரியுமா இல்லையா? a person who molests is a ராவணா. ராவணன் மொலெஸ்ட் பண்ணல, மொலெஸ்ட் பண்றவன் ராவணன் இல்லையா? கிருஷ்ணரை வளர்த்தவள் யசோதை இல்ல, யார் நம்மளை வளர்த்தாலோ அவ யசோதை. நம்ம we should see the characters in the life around us. Then only ராமாயணம் and பாகவதம் will be relatable. இல்லைன்னா சும்மா குழந்தை கேட்டுட்டு இருப்பா, ராமாயணத்தை பத்தியே சொல்றீங்க, that happened that day. No, it is happening today. அதுதான் ராமாயணம். Ramayana is not a thing of the past. Then we have totally misunderstood. We have wasted our energy listening to Ramayana. Ramayana இன்னிக்கும் பிரத்யக்ஷமா நடக்கிறது, பாகவதம் இன்னிக்கும் பிரத்யக்ஷம் இல்லையா? அதுதான் நம் ஞானத்தை வளர்க்கணும். அந்த மாதிரி ஒரு சபையில சப்யானு விசேஷம், அதுல பெருமாள் பாதுகாதேவியோட எழுந்தருளினாராம். நித்யம் பதாவனி நிவேஷ்ய பதம் பவத்யாம் நிஷ்பந்த கல்ப பரிவேய பரிச்சதானி ஸ்ருங்கார சீதலதராணி பவந்தி காலே ரங்கேஸ்வரஸ்ய லலிதானி கதாகதானி பதாவனி பாதுகாதேவியே
பதம், அந்த திருமாலின் பாதங்கள் நிவேஷ்ய அவன் வைத்தான், இங்க பவத்யாம் உன் மீது வைத்தான், கதா கதானி முன்னும் பின்னும் போறா மாதிரி தன்னுடைய யாத்திரை வச்சுட்டார், நிஷ்பந்த கல்ப துளி கூட அசையாமல். அதாவது பெருமாள் அது பூமியை உத்தரணம் பண்ணும்போது உத்ருதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனான்னு பண்ணார். அப்படி பண்ணும்போது சட்டுன்னு எடுத்துள்ளியாம். இப்போ ஒரு வஸ்துவை எடுக்கும்போது கூட இந்த கன்வேயர் பெல்ட்ல எல்லாம் நம்ம ஜாகிரதையா நம்ம எடுப்போம், ரொம்ப ஓஹோ ஆஹோன்னு. அது ஒண்ணும் பட்டும் படாமல் மலரும் மலராமல் பாதி மலர் போலன்னு அதை எடுத்துருவோம். நீங்க அந்த அவன் இந்த பிளைட்லேருந்து அவன் தூக்கி போடுவான் பாருங்க, கண்லேயும் ஜலமே ஒண்ணு. அவன் எப்படி அந்த பெட்டியை பாதுகாத்து அப்படியே அதை தடவி கொடுத்து அதுக்கு என்னெல்லாம் உபச்சாரங்கள்லாம் ஷோடசோபச்சாரம் எல்லாம் பண்ணி வச்சிருப்போம். அப்படி அவ்வளவு விசிறி களைவான். அதுக்கு ஒரு சக்கரம் போயிடும், 4 புருஷார்த்தங்கள் உண்டு அதுக்கு. அந்த வீல்ல பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்கும் இல்லையா, அது ஒண்ணு போயிடும், இங்க தொலைஞ்சு போயிடும், இங்க போயிடும். அதாவது பெருமாள் பூமியை இடர்ந்து எடுக்கும் போது ஏதோ எடுக்கணும்னு எடுக்கலையாம். பூமாதேவிக்கு வலிக்க கூடாது, எந்த பில்டிங்கும் ஆடிடக்கூடாது. இப்ப மெட்ரோ எல்லாம் கீழே போர் பண்றான்னு வச்சுக்கோ, பக்கத்துல இருக்க பில்டிங் எல்லாம் நோட்டீஸ் கொடுத்துருவோம், இங்க போர் பண்ணாலே உங்க பில்டிங் ஆடுமோ ஆடாது எங்களுக்கு பயமா இருக்கு, நான் உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிடுவான். ஆனா பெருமாள் பூமி இடர்ந்து எடுக்கும் போது பூமியில இருக்கவாளுதான் தெரியவே இல்லையா பெருமாள் நம்மளை இடர்ந்து எடுக்கிறாருன்னு. அந்த அளவுக்கு ஜாகிரதையா பார்த்து எடுத்தாராம். அதே மாதிரி பெருமாளும் நிஷ்பந்த கல்ப அசையாமல் பரிமேய பரிச்சதானி, அதாவது அந்த மேல இருக்கக்கூடிய கொடையெல்லாம் அங்க வரும். இன்னைக்கு காஞ்சிபுரத்துக்கு போனேன்னா அது ஒரு தனி அழகு என்னன்னா, பெருமாள் தாயாருக்கு அங்க புறப்பாடும் போது கொடை பிடிப்பா, பெரிய கொடை. நம்ம எதுவும் தூரக்கேன்னு பார்த்தா சுலபமா பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இதெல்லாம் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இந்த மாதிரி எதுவும் நாங்கெல்லாம் உபன்யாசத்தை சொல்லுவோம் பாருங்க, சந்தனம் அரைக்க வேண்டும், பூ தொடுக்க வேண்டும், ஒண்ணு எனக்கு முடியாது. வாசமா சொல்றேன், என்ன எடுத்து இது ஒரு விஷயம் இந்த மாதிரி ரொம்ப பேசியே டைம் ஆயிடுறது எனக்கு. அதெல்லாம் சொல்ற துஷ்யந்துடைய உபன்யாசனா பாதி கண்டென்ட் பாதி வம்பு. நாங்க ஷூட்டிங் ஒண்ணு எடுத்தோம், ஷாகுந்தளம்னு ஒரு சம்ஸ்கிருத மூவி. அதுக்கு நாங்க நார்த் கர்நாடகால பாதாமின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு ஐஹொளே பட்டத கல்லுன்னா அந்த இடத்துலதான் பட்டம் கொடுப்பா, சாளுக்கிய மன்னர்களுக்கு பட்டம் கொடுப்பா. அதனால பட்டத கல்லு, அதுக்கு பட்டட கல்லுன்னு சொல்றோம். பட்டத கல்லு ஐஹொளே, அப்புறம் பாதாமி. இந்த ஐஹோலேல ஒரு லடுகான் டெம்பிள் ஒண்ணு இருக்கு. நீங்க ரொம்ப அழகான கோவில்கள் இதெல்லாம் நீங்க ஆர்கிடெக்சரை ரசிக்கணும். எனக்கு ரசிக்கவாழதான் பிடிக்கும். சும்மா உபன்யாசம் அப்படியே இந்த பொங்கலை உட்காந்து இதுல ஈசிட்டு போறது, இது நம்ம டூர் கூட்டம் இல்ல. அந்த கோவில்ல போய் நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு அழகா ஆர்கிடெக்சர், எனக்கு அது ஷூட் அப்படியே சொக்கி போய் நிக்கிறேன். அவ்வளவு அழகா கட்டி வச்சிருக்கான் சாளுக்கியன். அதுல நான் எடுத்துட்ட பாடலாம் டான்சர்ஸ் தான் நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன் என்னோட மூவில. ஏன்னா நான் நிறைய இந்த டான்ஸ் ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்றதுனால இந்த டான்சர்ஸ்க்கு இமோஷன் ரொம்ப ஈஸியா வந்துடும். நீ கோவப்படுனா டக்குன்னு போட்டுருவா, சாந்தமாயிடுனா சாந்தமாயிடும், அப்படி டக்குன்னு நவரசங்களை காமிப்பா. அந்த 2 பொண்கள் கிட்ட சொன்னேன், இந்த சீன் ஃபர்ஸ்ட் நாங்க இந்த டைரக்ஷன் பண்ணும்போது சொல்லணும், அவகிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கணும், இந்த சீன் இதை பத்தி பூ தொடுக்கணும், நீங்க பூவை கொடுத்துட்டேன். தொடுக்க தெரியல, ஏப்பா நீ போன வாரம் டான்ஸ் கூட்ட நீ கூட பாருங்க, பூ இல்லைன்னா தொடுப்போம், பூவை கொடுத்துட்டா கொடுக்க தெரியும். பல பேர் அரைஞ்சு காமிப்பா, ஆனா அரைக்க தெரியாது. நிஜமா அரைக்க தெரியாது. அதனால சந்தனா அரைக்க தெரியாது, புஷ்பம் தொடுக்க தெரியாது, என்ன தெரியும், பேச தெரியும். 2 மணி நேரம் கொடுத்தேன்னு கல பேசி விடுவேன். அதே மாதிரி இந்த காஞ்சிபுரத்துல நீங்க கொடை பிடிக்கிறதுன்னு வச்சுக்கோ, இட்ஸ் நாட் an ஈஸி டாஸ்க். அது வெயிட் பேலன்ஸ் பண்ணணும், அது அழகா கொடை பிடிக்கணும். அதாவது ஒரு கொடை 2வது கொடை அதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ச்சு கீழே இருக்கணும், அது அழகா இருக்கணும். அந்த கொடை பிடிக்கிறதே அப்படி 2 கொடை. அந்த பெருமாள் அனந்த சரஸ் தாண்டினோன்னா அவ அந்த கோஷ்டி, அது காஞ்சிபுரம், அது கோஷ்டினா காஞ்சிபுரம் தான். அப்படி தூக்கி சண்டைனாலும் கோஷ்டினாலும் காஞ்சிபுரத்துல இதுதான் அப்படி தூக்கி பிடிப்பா, அது ஒரு அழகு. அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன சாதிக்கிற பரிச்சதானி. அதனால அந்த மாதிரி பரிச்சதானி அந்த கொடையை பிடிச்சுட்டு ஸ்ருங்கார சீதல கராணி, அதனால குளிர்ச்சி வரும். ஏன் பெருமாளுக்கு கொடை பிடிக்கும்? இப்போ காஞ்சிபுரத்துல அங்க 3 சீசன் உண்டு, சம்மர், சமரர், சமரிஸ்ட்,
வெயில் தான். அதனால சூடு இல்லையா, பெருமாளுக்கு சூடு தாங்கலாமா? நம்ம நடக்கலாம் சூடுல, அவர் தாங்க முடியாதே. அதனால குளிர்ச்சின்னா அவருக்கு பான் ஃபயர் வைக்கணும், அது இதெல்லாம் வைக்கணும். அது மாதிரி கொடை பிடிச்சா அந்த வெயில்ல இருந்து தாபத்தில இருந்து காப்பாத்தி விடுறது. அதனால ஸ்ருங்கார சீதள தராணி, சீதள தரமா லலிதானி, ரொம்ப இனிப்பா ரொம்ப இனியதாக இருக்கிறது. பவந்தி காலே நித்தியம், பவந்தி காலே நித்தியம், எப்ப பார்த்தாலும் குளிர்ச்சி. அதாவது பெரியவாள்லாம் நிறைய பேர் கேட்பா, சுவாமி இந்த கோவிலுக்கு போலாமா, அந்த கோவிலுக்கு போகலாமா, இதுக்கு போகலாமா, போக கூடாதா? இது அவரவர்களுடைய சிஷ்டாச்சாரம், காலாச்சாரம், ஆச்சாரியர்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்க, இதுல எல்லாம் நம்ம இன்டர்ஃபியரே பண்ணக்கூடாது. அவரவள் குலதெய்வம்னு இருக்கும். ஆனா எந்த கோவிலுக்கு போனால் சத்துவ குணம் வளரும். அதாவது ஒரு கோவிலுக்கு போனா அட்மாஸ்பியர் ஷுட் பி வெரி பக்தி லேடன். அங்க நெருப்ப வச்சு கையில அது மேல நடந்து நம்மளை குத்திண்டு அதை குத்த வச்சு மிருகவதை பண்ணி அங்க ரத்த கடறியாக்கி அது வி ஆர் நாட். இப்ப நம்ம சொல்லலாம் பெரிய இப்போ ஆதிசங்கர் எல்லாம் எப்படின்னா, அவர் என்ன அவர் he had reached that stage of maturity, whatever it doesn't matter to him. அவள்லாம் அந்த லெவல்ல இருந்தா. நமக்கு அப்படி இல்லை. நம்ம என்ன சுத்தி சுத்தி பாக்குறோமோ அதுதான் நம்ம ஆயிடும். சத்துவ குணமா இருக்கு. கார்த்தால உந்து மதகளிச்சன் ஓடாத தோல்வலியன், அப்படியே சுப்பிரபாதம் கேட்கறது, அப்படியே அலைகள் வீசறது, ஜில்லுன்னு காத்து, லட்டு யாரோ கொடுக்குறா, பெருமாளை சேவிக்கிறோம், ஜெய் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு வரோம். அதுக்கேத்த மாதிரி இருப்போம். எதிர்க்க நெருப்பு, அது மேல நடக்கணும், அங்க பிரதட்சணம் பண்ணணும், உருண்டு சேவிக்கணும், உடம்புல குத்திக்கணும், நாக்குல இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். பயம் வந்துருது பாருங்க. ஐயோ இது பலிக்காதா, அவளுக்கு ரத்தம் வராதா? இது அவர்கள் பக்தியாலதான் பண்றா. அதுல குறைச்சு நம்ம சொல்லிவிடல. நம்ம we get influenced. இதெல்லாம் என்ன ஆயிடுது, உங்க குழந்தைகளுக்கும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு. அவ என்ன கேட்பா, எது குத்திக்கிறா, நீங்க பக்தின்னு சொல்லிட்டேன்னா அப்படின்னா நீ ஏன் குத்திக்கல, நம்மளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். நான் மறுபடியும் நான் சொல்றேனே, நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. நான் யாரும் குத்திக்கிறவாட தப்பு சொல்லல, இத புரிய வைக்கிறது கஷ்டங்கிறேன், அவ்வளவுதான். அதனால சத்துவ குணம், அதனால கூலா இருக்கணும். எதுவுமே இந்த கொடை பிடிக்கிறது எதுக்கு, கூலா இருக்கிறதுக்கு. கேரளத்தை எப்ப பார்த்தாலும் நீங்க யார பாருங்க, கேரளத்துக்காரா, நீங்க கேரளாவுக்கு போனீங்கன்னா கையில கொடை வச்சுட்டே இருப்பா. ஏன்னா அந்த ஊர்ல ஒண்ணு மழை இல்லாட்ட வெயில், ரெண்டுத்துக்குமே கொடை வேணும். அதனால கொடை பிடிச்சுட்டே இருப்பா. அதனால லலிதானி பவந்தி காலே நித்தியம். அந்த பாதுகாதேவியோட பெருமாள் பவனி வரும்போது கொடை பிடிக்கிறானா, அதுல சீதளமா இருக்கா, லாசியத்தோட வராரா, இதெல்லாம் உற்சவத்தை அனுபவிக்கிறார் தேசிகன் ஸ்ரீரங்கத்துல இருந்தபடியே. அடுத்தது போகார்ச்சனானி கிருதிபி பரிகல்பிதானி பிரீத்யைவ ரங்கர்பதி பிரதிபத்யமானஹ பஷ்யத்சு நித்யமிதரேஷு பரிச்சலேஷு பிரத்யாசனம் பஜதி காஞ்சன பாதுகே த்வாம். காஞ்சன பாதுகை, காஞ்சனான என்ன, காஞ்சன பாதுகை, கோல்டு பாதுகை. பெருமாளுடைய பாதுகைங்கிறது கோல்டு பாதுகை. அப்படி பிரதிபத்தியமானஹா, அதை பெறும்போது போக அர்ச்சனானி, போகார்ச்சனானி, அதாவது அனுபவத்தையே ஒரு வியாஜமாக வைத்துக் கொண்டு, போகார்ச்சனானி அர்ச்சனானி, பெருமாளை அதனால நாம் பாராட்டுவது. அர்ச்சனம்ங்கிறது பாராட்டுதல் தானே. உலகம் உண்டவனே, உலகத்தை அளந்த திரிவிக்ரமா எனமஹா, என்னுடைய துக்கங்களை போக்குபவனே, கேசவஹா கிளேசநாசனஹா கேசவா எனமஹா, சமிருத்தியை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமியான மாவுக்கு கணவனான தவனாய் இருக்கக்கூடிய மாதவனே, மாதவா எனமஹா. சுதி என்கின்ற விடுதல், நம்மை கை விடாதவனே அச்சுதா எனமஹா. எல்லாம் அர்ச்சனை பண்ணிருக்க சுவாமி, அர்ச்சனை தான் பண்ணிட்டு இருக்க. இந்த புஷ்பங்கள்லாம் வந்தவுடனே சுவாமி கிட்ட விண்ணப்பிச்சேன், சஹஸ்நாம அர்ச்சனை பண்ணிடுங்க அப்படின்ட்டு. நான் சஹஸ்நாம அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன். அர்ச்சனைங்கிறது போகார்ச்சனானி, அப்பேற்பட்ட போகத்தையும் அர்ச்சனையும் சேர்ந்து அனுபவிக்க கூடியவனே. பரிகல்பிதானி, எவன் செய்கின்றானோ, பிரீத்தியைவ, அதாவது பகவானுடைய அந்த மீது வைத்த காதலினால். ரொம்ப ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு விஷயம் ரொம்ப அடியனுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவானா, அதாவது கோவிலுக்கு போறோம்னா அர்ச்சனை பண்ணலாம், ஆனா அவர் யார் பேர்லன்னு கேட்டா பெருமாள் பேர்லன்னு சொல்லு. அது ரொம்ப வசதி. பகவான் ஸ்வப்ரீதையே ஸ்வயமேவ காரித்தவான் அப்படின்னு, ஸ்வயமேவ காரயதி ஸ்வயமேவ காரித்தவான் நித்தியபடி சொல்லும் போது, அவன் பிரயோஜனத்துக்காக, அவர் விருப்பத்துக்காக என்னை ஒரு வியாஜமாக வைத்துக் கொண்டு இப்படி பண்றார். அதாவது நம்ம பெருமாள் அனுபவிக்கணும்னு வரல, ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம பெருமாள் அனுபவிக்கணும். பெருமாளுக்கு தோணிவிட்டான், ஐயோ
இந்த குழந்தை நாத்வாருக்கே வரலையே, ஒரு வாட்டி வந்து என்ன பார்க்கட்டுமே அப்படின்னு அவரா நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவருக்கு நம்மளை பார்க்கணும்னு ஆசையா. நமக்கு ஆசை இருக்கோ இல்லையோ, அவருக்கு நம்மள திருஷ்டமாத்திரே புனகா ஒரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத்துன்னு எடுக்கிறார். அதாவது இது நான் அடிக்கடி சொல்லுவேன். ஜெயராம் சர்மா வந்து குருவாயூர்ல போய் பெருமாளை சேவிக்கணும்னு போனார். கூட்டத்தை தள்ளிவிட்டா தான் ஒவ்வொரு அழ ஆரம்பிச்சுட்டார். என்னப்பா, நான் இவ்வளவு தூரம் வந்து பெருமாளை சேவிக்க முடியலையே. கூட வந்தவர் சொன்னார், ஏன் வருத்தப்படுறேன்? இல்ல திருஷ்ட மாத்திரேன்னு பட்டந்திரியில் எடுத்தாரே, அவனை பார்த்த மாத்திரத்தில் நான் பார்க்கவே இல்லையே. நீ பார்க்கல, அவர் உன்னை பார்த்துட்டாரே. திருஷ்ட மாத்திரேனா அவர் தானே உன்னை பார்க்கணும், நீ அவரை பார்த்து என்ன பிரயோஜனம்? அவர் உங்களை பார்த்தா ஏதாவது ஒரு லாபம் இருக்கும், நம்ம அவரை பார்த்தா அவருக்கு என்ன லாபம்? யோசிச்சு பாருங்கள. இப்ப அப்படித்தானே யோசிக்கணும். நம்ம அவரை பார்த்திருக்கோம், பெருமாளுக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் இல்லை. அவர் நம்மள பார்த்தாதான் உண்டு. திருஷ்ட மாத்திரே புனகா ஒரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம்னு. அதனால இந்த இடத்துல எடுக்கும் போது என்ன எடுக்கிறார்? பிரீத்தியினால். பிரீத்தின்னு சொல்லும் போது பிரீத்தியைவ கிருதிவிகி. அதனால யார் இந்த பகவானுக்கு காதலினால் அர்ச்சிக்கிறார்களோ அவர்கள் ஹந்த பாக்யம் ஜனானாம், பாக்யம் செய்தவர்களே. அதனால கிருதிவிகி ரங்க 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 நிருபதிகி, ரங்க நிருபதிகி, ரங்கராஜாவாக இருக்கக்கூடியவன் பஜதி உன்னை பிரத்யாசனம், ஒவ்வொரு இடத்திலும் எடுத்து செல்கின்றான். இப்ப இது பெருமையெல்லாம் பெருமாளுக்கு சொல்லிட்டோம். இந்த அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவா, வந்து தென்னை மரத்தை பத்தி முழுக்க படிச்சிருக்கும். தென்னை மரம் இதை கொடுக்கும், இல்ல தேங்காய் இருக்கும், இல்ல தேங்காயிலேருந்து இதை பண்ணலாம், தேங்காய் பால் எடுக்கலாம், தேங்காய் பால்லேருந்து அடப்பிரதமன் சக்க வரட்டி எல்லாம் பண்ணலாம், எல்லாம் படிச்சுட்டு இல்ல போனா எக்ஸாம்ல வந்து பசு மாடுன்னு கேட்டு கேட்டான். இவன் தென்னை மரத்தை பத்தி படிச்சுட்டு போயிருக்கான். என்ன பண்ணிட்டா, முழுக்க தென்னை மரத்தை பத்தி எழுதிட்டு கடைசியில பசு மாடை அந்த தென்னை மரத்தோட கட்டி விட்டா. அவ்வளவு என்னோட எஸ்ஏ ஆயிடுத்து. அந்த மாதிரி இந்த பெருமாளை பத்தி இவ்வளவு நாளி சொல்லிட்டு இந்த பெருமாளுக்கு இத்தனை பெருமையும் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? அவ்வளவுதான், தேசியம் முடிச்சுட்டார். அதனால துவாம் பிரத்யாசனம், ஒவ்வொரு பீடத்திலும் இதரேஷு பரிச்சதேஷு, ஒவ்வொரு வஸ்துவும் பகவானை சுத்தி இருந்து பகவானை மகிழ்விப்பது. அந்தந்த வஸ்துக்கள் பாதுகாதேவியுடைய அனுகிரகம் பெற்றவை நித்தியம். அதனால பஷ்யத்சு நித்தியம், எப்போதுமே. எப்படி சதா பஷ்யந்தி சூரையகான்னு நித்திய சூரிகளை சொல்றாரோ, பஷ்யத்சு நித்தியம், எப்பொழுதுமே. நித்தியம்னா எப்பொழுதுமே செய்வித்து கொண்டிருப்பது. அந்தஸ்திருதீயனயனைஹி ஸ்வயமுத்தமாங்கைஹி ஆவிர்பவிஷ்யதி தரிக்தமுகாம்புஜைர்வா யஸ்யந்தி ரங்கரசிகஸ்ய விஹாரகாலே வாரக்ரமேண கிருதினோ மணிபாதுகே த்வாம். மணிபாதுகே, மணிகள் பொருந்திய பாதுகையே. விஹார காலே, விஹாரம்னு சொன்னா விளையாட்டுன்னு அர்த்தம். பிரயாணத்துக்கும் விஹாரம்னு பேர். அதனால விஹாரம் செய்யும் போது ரங்க ரசிகஸ்ய, எந்த ரங்கநாதன் ரங்க விமானத்தின் கீழே கிடந்த கோலத்தில் சேவை சாதிக்கிறானோ அவன் நடக்கும் கோலத்தில் படுத்துட்டு இருக்கவர் ரங்கநாதன். இப்ப நடப்பார் உற்சவர் தானே நடப்பார். உற்சவமூர்த்தி தானே எல்லா இடத்தையும். மூலமூர்த்தி நடக்க மாட்டாரு. மூலமூர்த்தி படுத்துனவர் தான் நடந்து சேவை சாதிக்கிறானோ. ரங்க ரசிகஸ்ய, ரங்க விமானம் கிருதினாக, யாரெல்லாம் இதை சேவிக்கிறாளோ ரொம்ப புண்ணியம் பண்ணவா. வார கிரமேண, அப்பப்போ அது வந்து லீலா கட்டியந்திரம் இவாஸ்ருதானாம்னு தேசிகன் எடுத்தார். ஹயகிரீவ ஸ்தோத்திரத்தில் லீலா கட்டியந்திரம்னு வரும். கட்டியந்திரம்னா என்னன்னா, there were different ways for irrigation. கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் மெக்கனைஸ்ட்னு வச்சுக்கோ. அதுல என்னன்னா பக்கெட்டா ஒரு ஜெயிண்ட் வீல்ல ஃபிட் பண்ணிருப்பான். குளம் இருக்கும், அதுல அது உள்ள போனோம்னு மொண்டு எடுத்துட்டு வந்து கவுத்துரும், திரும்பி அது உள்ள போகும். இதுக்கு கட்டி யந்திரம்னு பேரு. அது தேசிகன் லீலா கட்டி யந்திரம்ங்கிற ஜெயண்ட் வீல் மாதிரி இருக்கும். இந்த சிங்கப்பூர் லண்டன் எல்லாம் போனா அது மெதுவா ஒரு ஜெயண்ட் வீல் போகும் பாருங்க. அது மாதிரி லீலா கட்டி யந்திர நிவாசுதானா, அது மாதிரி சுத்தி வரக்கூடியதா இருக்கான். வார கிரமேண நியஸ்யந்தி, அதனால சமர்ப்பித்தார். துவா, உனக்கு சமர்ப்பித்தார் பாதுகாதேவி. உத்தமாங்கைஹி, தன்னுடைய சிரசை யாரு சமர்ப்பிச்சா? அந்த திருத்தீய நயனைஹி, முக்கண்ணன். திருத்தீய நயனம், மூணாவது கண்ணு. ஏன்னா சிவபெருமானுக்கு முக்கண்ணப்பன்னு பேரு. முக்கண்ணப்பன்னா விஷம விரோச்சனம். விஷமம்னா ஆட் நம்பர்.
அதனால ஆட் நம்பர் ஆஃப் ஐஸ் இருக்கு இல்லையா, விரூபாக்ஷன் பேரு சிவனுக்கு, விரூபாக்ஷன். அதனால விரூபாக்ஷனாய் திருத்தீய நேத்திரனாய் விஷம விலோச்சனாய் இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்பேற்பட்ட உயர்ந்த இடத்தை பெறுவதற்கு காரணம் அதனால உன்னை வழிபட்டதால். அடுத்தது ஆவிர் பவிஷ்யத்து அதிரிக்த முகாம்புஜா. அதனால சிவபெருமானுடைய அந்த திருமுகமானது ஒரு பக்கம் சிவபெருமானுக்கு திருத்தீய நயனனுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானம் சிவஸ்தானம் கிடைச்சது. அதனால ஏன் சிவஸ்தானம் ரொம்ப முக்கியம்னா, சிவபெருமானுக்கு ரொம்ப அழகா ஒரு ஸ்துதியே பண்ண, நிந்தா ஸ்துதியும் பேரு. கிட்டத்தட்ட எல்லாமே லட்சணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்மசான பூமி, மண்ட ஓடுதான் சிவபெருமான், கபாலின்னு பேரு சிவபெருமானுக்கு, 3வது கண், எல்லாம் நமக்கு பார்த்தா உடம்பெல்லாம் விபூதி சாம்பல பூசிப்பர். ஆனா பேரு சிவத்துவம், நல்லதை கொடுப்பவர் சிவபெருமான், மங்களத்துவத்தை மட்டுமே கொடுப்பவர், ரொம்ப பரம சந்தோஷி அவர். பக்தர்கள்னா அவ்வளவு ஒரு கருணை சிவபெருமானுக்கு. ஆசுதோஷின்னு பேர், உடனே அனுகிரகம் பண்ணிடுவார். அதாவது இங்க மகாராஷ்டிரா பக்கம் தான் போனா ஆசுதோஷ் ஆசுதோஷ் அப்படின்னு நிறைய பேர் வச்சுப்பார். ரொம்ப சந்தோஷப்பட்டுருவார் சிவன். நான் எப்படி கிடைச்சதுன்னா, சிவத்துவம் எப்படி கிடைச்சது, பாதுகாதேவியை வழிபட்டதால். ஆவிர் பவிஷ்யது அதிரிக்த முகாம்புஜைகி. அதனால ஆவிர் பவத்திய முகாம்புஜைகி, அதாவது ஒன்னோ சிவபெருமானுடைய முகம்ங்கிற தாமரை மலர்வதற்கு காரணம் பாதுகாதேவியை வழிபட்டதால், அப்படி வச்சுக்கலாம். இல்லாட்டா திருத்தீய நேத்திரத்தோடு கூடிய சிவன் சிவனானதுக்கு காரணம் பாதுகை. முகாம்புஜைகி, அதாவது தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய பிரம்மாவின் ஒவ்வொரு முகமும் தாமரை போல் மலரும் பாதுகாதேவியை சேவித்து விட்டால் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆவிர் பவிஷ்யத்து அதிரிக்த முகாம்புஜா அப்படின்னு எடுக்கிறார்.